السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله أستعينه وأستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال تعالى أيضا: ولا تطع المكذبين مناع للخير معتد أثيم عتل بعد ذلك زنيم. صدق الله مولانا العظيم. وقال النبي رسول الله صلى الله عليه وسلم: من سب رسول الله صلى الله عليه وسلم فأقتلوه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக ஒருவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தம். அல்லாஹ்வால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இயம்புவதற்காக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக தோன்றிய அஷ்ரஃபுல் கல்க் காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்களின் மீதும், தோழர்களின் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், குறிப்பாக நாம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி அல்லாஹ்வின் அருள்மழைகளின் மீது பொழிந்து கொண்டே இருக்கட்டும். ஆமீன். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய அருட்கொடைகளிலே மிகச் சிறந்த அருட்கொடை இரண்டு அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒன்று, ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா. ஒன்று, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த பெரிய அருட்கொடை. இரண்டாவதான அருட்கொடை, ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உலகமே போற்றி பறைசாற்றக்கூடிய எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த பூலோகத்திற்கு அனுப்பியதுதான். அவர்களுடைய உம்மத்திலே பிறந்த ஒரு சிறப்பு நமக்கு உண்டு. எத்தனையோ நபிமார்கள் அல்ல, எத்தனையோ மலக்குமார்களும் கூட இந்த உலகத்திலே, அதாவது உம்மத்தே முஹம்மதியாவினுடைய கூட்டத்திலே நாம் பிறந்திருக்க கூடாதா என்கிற ஒரு ஏக்கத்தின் உச்சமான அவர்களுடைய வார்த்தையில் வந்த வார்த்தை, அவர்கள் பேசிய வார்த்தை, உம்மத்தே முஹம்மதியாவில் நாம் பிறந்திருக்க கூடாதா என்றெல்லாம் கவலைப்பட்டிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். என்றால் அப்படிப்பட்ட அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறந்த ஒரு மாபெரும் பாக்கியம் என்றால், முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சமூகத்தில் கூட பின்னால் ஒரு முஹம்மது கடைசியாக தோன்றுவார், அவருடைய உம்மத்திலே பிறந்திருக்க கூடாதா என்று நபிமார்களும் எல்லாம் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். என்றால் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்றால், இதற்கு அல்லாஹ்விற்கு கோடான கோடி புகழ் நன்றி செலுத்த வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் முஹம்மது என்ற வார்த்தையை தேர்வு செய்தார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த முஹம்மது என்ற வார்த்தையை யார் தேர்ந்தெடுத்தது என்றால், இன்றைக்கு நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஒருவருக்கு குழந்தை பிறந்து விட்டால் உடனே இமாம்கிட்ட வருவாங்க, அஜித்
ஜா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 10 வார்த்தை, ஒரு 10 பேரு, எஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 10 வார்த்தை ஒரு பேரு, ஜெட் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 10 பேரு, இப்படி 150 பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு மனைவிட்ட போய் காட்டுவாங்க, இந்த பாரு அஜித், நீ கேட்ட மாதிரி எஸ்ல 10 பேரு, ஜால 10 பேரு, ஜெட்ல 10 பேரு, ஹச்ல 10 பேரு, ஓல 10 பேரு, மொத்தம் 50 பேர் இருக்குது. உனக்கு எது பிடிக்குதோ பார்த்து செலக்ஷன் பண்ணிக்கமா என்று சொல்லும் பொழுது அந்த அம்மா வாங்குவாங்க. எதுக்குங்க இந்த பேரு, நம்ம இந்த பேர் வச்சுக்கலாமே. நைட்டு முழுக்க உங்களுக்கு கண்ணை முடிச்சு முடிஞ்சு எடுத்து பார்த்து பேரை செலக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்தா கடைசியில வீட்டுக்காரம்மா என்ன பேர் சொல்லுதோ அந்த பேர் வச்சு போயிடுவாங்க. இப்ப நான் சொல்ல வருவது என்ன விஷயம் என்றால், ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையினுடைய பெயரை தேர்வு செய்வது பெற்றோர்களின் கடமை. பெற்றோர்கள் தேர்வு செய்கிறோம். ஆனால் முஹம்மது என்ற பெயரை யார் தேர்வு செய்கிறது? முஹம்மது என்ற பெயர் யார் தேர்வு செய்கிறது? அவர்களின் பெற்றோர் தேர்வு செய்தார்களா, அல்லது நபிமார்கள் தேர்வு செய்தார்களா, அல்லது ரசூல்மார்கள் தேர்வு செய்தார்களா? யார் தேர்வு செய்தது என்றால் அல்லாஹ் தேர்வு செய்தார்கள். முஹம்மது என்ற வார்த்தையை அல்லாஹ் தேர்வு செய்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அர்ஷிலே குறிக்கப்பட்ட வார்த்தை. இதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எழுந்த உடனே அவர்கள் அரிசை பார்க்கிறார்கள். அவர்கள் எடுத்த உடனே முதல்ல தும்முனாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அடுத்து தலையை பார்வையை உயர்த்தி பார்க்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் உன்னுடைய பேர் உண்டு, ஆனால் உன்னுடைய பேரோட இன்னொரு பேர் இருக்குது. என்ன? யார் அந்த முஹம்மது? அந்த முஹம்மது என்பது யார் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறார், ஆதமே, அந்த முஹம்மதை நான் கடைசியாக படைப்பேன். அவர் கடைசியான நபி, அவர்தான். ஆனால் அந்த முஹம்மதை படைக்கப்படவில்லை என்றால் நீங்க படைக்கப்பட்டிருக்க மாட்டீங்க, பின்னால ஹவ்வாவை படைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு உலகமே படைக்கப்பட்டிருக்காது. வானம் படைக்கப்பட்டிருக்காது, பூமி படைக்கப்பட்டிருக்காது, சந்திரன் படைக்கப்பட்டிருக்காது, சூரியன் படைக்கப்பட்டிருக்காது, நிலம், காற்று எல்லாம் படைக்கப்பட்டிருக்காது. இவர் படைக்கப்படவில்லை என்றால் அப்படிப்பட்ட முஹம்மதை நான் படைப்பேன் என்று அல்லாஹ் சொன்னார். ஏன் அல்லாஹ் முஹம்மது என்ற பெயரை அல்லாஹ் ஏன் தேர்வு செய்ய வேண்டும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏன் முஹம்மது என்ற பெயரை அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டும் என்றால், முஹம்மது என்ற வார்த்தையுடைய மீனிங் என்ன? புகழுக்குரியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பெயர் உண்டு. 3 பெயர் உலகத்தில் அல்லாஹ் நபியை படைப்பதற்கு முன்னால் ஒரு பெயர், நபியை படைக்கப்பட்டதற்கு ஒரு பெயர், நாளை கியாமத் நாளில் ஒரு பெயர். மொத்தம் 3 பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. ஃபகதிஸ்முஹு அஹ்மத். நபியை படைப்பதற்கு முன்னால் வைக்கப்பட்ட பெயர் அஹ்மத். நபி பிறந்ததற்கு பின்னால் வைக்கப்பட்ட பிறகு வமா கான முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது என்ற பெயர் நபியை படைப்பதற்கு பின்னால் நாளை கியாமத் நாளில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் மகாமே மஹ்மூத் என்ற பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பெயர். ஆனால் இங்கு அல்லாஹ் முஹம்மது என்று ஏன் அல்லாஹ் பெயரை தேர்வு செய்ய வேண்டும் என்றால், முஹம்மது என்றால் புகழுக்குரியவர் என்ற பெயர். புகழுக்குரியவர் என்று பெயர். ஏன் அல்லாஹ் புகழுக்குரியவர் முஹம்மது என்று பெயரை சூட்டினான் என்றால், உலகத்திலே முஸ்லிம்கள் மாத்திரம் முஹம்மது என்று பெயர் புகழாரம் சூட்டக்கூடாது. எல்லா பேரும் அனைத்து பேரும் உலகத்தில் உள்ள, அது கிறிஸ்துவராக இருந்தாலும் மாற்று மதத்தில் யாராக இருந்தாலும் முஹம்மது என்ற பெயரை அவர்கள் உச்சரிக்க வேண்டும். அவர் புகழுக்குரியவர் என்று காரணத்திற்காக அல்லாஹ் முஹம்மது என்ற பெயரை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். எல்லா பேரும், சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும், வயதானவர்களிலிருந்து வஃபாத்தாக போனவர்களாக இருந்தாலும் கியாமத் நாளிலும் முஹம்மது
முஹம்மது யா முஹம்மது யா முஹம்மது என்ற பெயரை அங்கு வரையிலும் உலகத்தில் அல்ல மறுமை வரைக்கும் அல்லாஹ் ரசூலினுடைய பெயரை குறிக்கப்பட வேண்டும், உச்சரிக்கப்பட வேண்டும், வார்த்தைகளால் புகழ்பார்த்து பெயர்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த வார்த்தை பெயர் முஹம்மது. எல்லோரும் ஆனால் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 குணத்தை அல்லாஹ் கொடுத்தான். 2 குணத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதையும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். உங்களிலிருந்து ஒரு நபி இருக்கிறார், உங்களிலிருந்து ஒரு நபி உண்டு. அந்த நபியுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் தெரியுமா? ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ரஹீம், ரഊஃப். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 99 பேர்ல இந்த 2 பேரும் குறிக்கப்பட்டுள்ளது. எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த பெயரை கொடுக்கல. ரഊஃபுர் ரஹீம். ரഊஃபுன் இரக்கம் உள்ளவர், கருணையாளர். ரஹீம் இரக்கமுள்ளவர். இந்த 2 பேரை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலத்தில் அல்லாஹ் இணைக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவதை இந்த உலகம் பார்த்துக் கொள்ளுமா அல்ல அல்லாஹ் தான் பார்த்து கொண்டு தான் இருப்பானா என்றால் யோசிக்க வேண்டும். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஏதாவது திட்டிட்டாங்க பேசுறாங்க அப்படின்னா பழி வாங்கக்கூடிய குணம் நமக்கு கிடையவே கிடையாது. எந்த வரலாறு வேணாலும் எடுத்து பாருங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஹதீஸ் கிரந்தங்கள் உண்டு. எல்லா கிதாபுகளையும் எடுத்து பாருங்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை பழி வாங்கினார் என்று ஒரு ஹதீஸ் கூட கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த குணமே கிடையாது. அந்த குணம் எப்படிப்பட்ட குணம் அவங்களுக்கு உண்டு தெரியுமா? அல்லாஹ் குறிக்கிறான். ரഊஃபுன் அர்-ரஹீம் என்று அல்லாஹ் பேசுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகம் திட்டிக் கொண்டு வசைபாடிக் கொண்டு இகழ்ந்து கொண்டு எப்படி உலாவிக் கொண்டு வருகிறார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் திட்டுகிறார். யார் யார்? இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை பண்ணின, இஸ்லாத்தினுடைய தாவா பணியை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவில்லை. எப்ப பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருந்தாங்க. அதை சொல்லாதீங்க, இதை சொல்லாதீங்க, அப்படி பேசாதீங்க, இப்படி பேசாதீங்க, அதை வணங்காதீங்க, இதை வணங்காதீங்க, சுஜூத் செய்யாதீங்க, ருக்கு செய்யாதீங்க, எதுவுமே செய்யாதீங்க என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதிக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு அல்லாஹ் பச்சை வார்த்தை வெளியில போர்டுல எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. வெளியில போர்டுல எழுதி போட்டிருக்கேன். தப்பத் யதா அபி லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته. அல்லாஹ் பேசிட்டான். ஒன்னு யோசிங்க. அல்லாஹ் அடுத்த சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், அடுத்த சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக், அடுத்த சூரா குல் அஊது பிரப்பில் நாஸ். இதோட குர்ஆன் முடியுது. இந்த குல் சூரான்னு சொல்லி ஆரம்பிச்ச அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் தப்பத் யதா மட்டும் ஏன் குல் என்று சொல்லல? குல் தப்பத் யதா அபீ லஹப் வ தப் என்று ஏன் சொல்லல? என்னைக்காவது யோசிக்கமா? எங்க நம்ம சமூகம் குர்ஆனை தொடர்ந்து பார்க்கிறதுக்கே ரொம்ப கவலைப்படுறோமே. பணத்தை என்றதுக்கு கவலை இல்ல, பணத்தை என்பதற்கு சோர்வு அல்ல, பணத்தை என்பதற்கு தடைகள் அல்ல. குர்ஆனை எடுத்து இப்படி திறந்து பார்த்துட்டு அல்லாஹ் அக்பர் நன்மை கிடைத்துவிடும், அல்லாஹ் அக்பர் கண் பார்வை தெரிந்துவிடும், அல்லாஹ் அக்பர் கண் பார்வை முன்ன தெரியாமல் இருந்தாலும் கூட குர்ஆனை பார்த்தால் உடனே குர்ஆன் அவருடைய கண்ணை பிரகாசப்படுத்திவிடும். இதற்கு பயந்துதான் குர்ஆனை தூக்குறது. என்றைக்காவது குர்ஆனையே தூக்கல, என்னைக்காவது அந்த குர்ஆனை பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா? குர்ஆனை பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்லையே. எப்படி காசு பணத்தை பெருக்கலாம், எப்படி கூற வீட்டை பெரிய மாடி வீடாக ஆக்கலாம், இதுதான் சிந்தனை. நான் குர்ஆனை யோசித்தது இல்லை. அப்பலா யதகப்பரூன குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் ஏன் அல்லாஹ் குல் தப்பத் யதா நபி நீங்க சொல்லுங்க. குல்னா என்னங்க? நபி அல்லாஹ் சொல்றான். குல் நபி நீங்க சொல்லுங்க. ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சொல்லியிருக்கலாம்ல. குல் தப்பத் யதா அபீ லஹபி வதப். நபியே நீங்க சொல்லுங்க, அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், 2 கைகளும் நாசமாகட்டும். அது மட்டுமல்லாம அவன் எவ்வளவெல்லாம் பொருளா சேர்த்து வச்சிருந்தானோ அதுவும் அவனுக்கு பயனளிக்காது. அவன் எதுக்காக நேரங்களை கொடுத்தானோ அதுவும் அவனுக்கு பயனளிக்காது. அவன் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் அவன் நரகத்திலே புகுந்தே தீர்வான். அவனை நரகத்திலே தூக்கி போடுவோம். அவை மட்டுமல்ல, அவனை கட்டிக்கொண்ட அவனுடைய மனைவியும் நரகத்திற்குள்ளே போடப்படுவார்கள். 2 பேரும் கருகுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கினார். ஏன் அந்த நபியை சொல்லல? நபியை நீங்க சொல்லுங்க, குல் தப்பத் யதா, ஏன் நீங்க சொல்லுங்க? ஏன் அல்லாஹ் நபி சொல்லல தெரியுமா? நபியை திட்டினாலும் சரி, நபியை இகழ்வாக பேசினாலும் சரி, நபியை கேவலமாக சித்தரித்து ஒரு வீடியோக்களை உருவாக்கினாலும் சரி, இப்படி யாரை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தி இவர்கள் விமர்சனம் செய்தார்கள் என்றால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிட மாட்டார்கள், அல்லாஹ் தலையிடுவார். அதற்கான எக்ஸாம்பிள் தான் திருக்குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறார். தப்பத் நபியை நீங்க சபிக்காதீங்க, நான் சபிக்கிறேன். தப்பத் யதா அபீ லஹப். அபூ லஹபுக்கு அல்லாஹ்வே களம் இறங்கி கியாமத் நாள் வரைக்கும் அவனுடைய சாபம் வந்துகிட்டே இருக்கும் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வே களம் இறங்கி பேசுகிறார். நீங்க பேசாதீங்க, நான் அவனை நான் சபிக்கிறேன் என்று திருக்குர்ஆனில் வழியாக பார்க்க முடிகிறது. அபூ லஹப் வலீத் இப்னு முகீரா பெரிய கொடுங்கோலன். அபூ லஹப் இஸ்லாத்தை எத்தி வைக்க விடவில்லை. முகீரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், வமா ஸாஹிபுக்கும் இல்லா மஜ்னூன். தோழர்களே, நபியை சுற்றி எப்பொழுதுமே தோழர்கள் இருந்து அந்த தோழர்கள் சொன்னாரு, உங்கள்கிட்ட ஒரு நபி இருக்கிறாரே மஜ்னூன், அவர் பைத்தியக்காரர். என்ன சொன்னா? வலீத் இப்னு முகீரா சொன்னார், அவன் பைத்தியக்காரர், அவரை போய் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களே என்று வலீத் இப்னு முகீரா சொன்ன உடனே அல்லாஹ்வால பொறுக்க முடியுமா? உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறார். ஹம்மாஸின் மஷ்ஷாஇன் பினமீம் மன்னாஇன் லில் கைரி முஅ்தபின் அதீம் உத்லின் பஅத ذلك தனீம். உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றானே ஷைத்தான், அவன் யாரு தெரியுமா? அந்த ஷைத்தான் இப்லீஸ் யாரு தெரியுமா? அவன் நல்ல அமல்களை செய்ய விட மாட்டான், கெடுத்துக்கிட்டே இருப்பான். ஊரு ஃபுல்லா குறை சொல்லி கோல் சொல்லிக்கிட்டே கிடப்பான். பொம்பளை மாதிரி பொம்பளை ஏதோ கோல் சொல்லி தலைவாளே. ஆனா இன்னைக்கு பொம்பளைகள் விடுபட்டு போச்சு, இன்னைக்கு ஆம்பளைகள் வந்துருச்சு. அதை அல்லாஹ் திருக்குர்ஆன் வழியாகவே பேசுகிறார். அவன் கோல் சொல்லி புறம் சொல்லி கொண்டு அழைக்கிறான். அது மட்டும் இல்லாம 29ஆம் ஜுஸ் தபாரக்கல்லஹிலே 2வது அத்தியாயம் சூரத்துல் கலம் என்கிற அத்தியாயத்திலே 4வது 9, 10, 11, 12, 13 ஆயத்தை உத்துல்லிம் பஅத ذلك ஸனீ. அவன் இருக்க தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உத்துல்லிம், அவனுடைய உள்ளம் கடினமான குணம் கொண்டவன். அவன்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் நம்ம ஸனீம் உருவாக்கி போட்டான். அவன் விபச்சாரத்துல பிறந்தவன். அவன் பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க, உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டே இருங்க. போட்டா அல்லாஹ் ஒரு குண்டை. உத்துல்லிம் பஅத ذلك ஸனீம், அவன் விபச்சாரத்தில் பிறந்தவன். அவனுடைய பேரெல்லாம் அவனுடைய பேச்செல்லாம் ஒரு பொருட்டை எடுத்துக்கிறாதீங்க, இங்க உங்க வேலையை செய்யுங்க. இந்த ஆயத்தை இறங்கி அவனுடைய காதுல விழுந்துருச்சு. உடனே போனா, நேரா அம்மாட்ட போனா, வாழை எடுத்தா, அம்மாவுடைய கழுத்துல தட்டிய வச்சு, உண்மையில நீங்க எனக்கு தாய் தானே? என்னப்பா உனக்கு சந்தேகம்? இல்ல உண்மையிலே நீங்க எனக்கு தாய் தானே? ஆமா, உனக்கு நான் தாய் தான். உண்மையிலே சொல்லுங்க, எங்களுடைய அத்தா, என்னுடைய அத்தா முகீரா தானே என்று சொல்லு. உண்மை சொல்லிக்க. கழுத்துல, தாயினுடைய கழுத்துல கத்தி வச்சு கேட்கிறான். இந்த ஆயத்துக்கு குர்துபி தஃசீர் குர்துபில இது பதிவு செய்யப்படுகிறது. வாளை கழுத்துல வச்சு உண்மையிலே சொல்லுங்க, நான் உனக்கு பிறந்த வந்தேனம்மா,
ஆமாப்பா. ஆனா எங்க அத்தா பேரு முக்கியதா தானே? இல்லப்பா. என்னப்பா உனக்கு தேவையில்லாம இத்தனை நாள் இல்லாத சந்தேகம் இன்னைக்கு உனக்கு வந்தது? இல்ல, முகமது நபி சொன்னாங்க நீ விபச்சாரத்துல பிறந்தவன்னு சொன்னாங்க. அது அல்லாஹ் வஹீன் மூலமா இறக்கிட்டான். ஆனா அந்த முகம்மது என்னைக்குமே ஒரு காலம் பொய்யே சொல்ல மாட்டார். அந்த முகம்மது பொய்யே சொல்ல மாட்டார். சாதிகுல் அமீன், அவர் நன்மையாளர், அவர் உண்மையாளர். ஆனால் அந்த முகம்மதுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை நீ விபச்சாரத்துல பிறந்தவன்டா அப்படின்னு அல்லாஹ் வஹீன் மூலமா இறக்கி நபி சொல்றாங்க. சொன்னா அந்த முகம்மது பொய்யே பேச மாட்டார். அந்த முகம்மது உண்மையை தவிர எதுவுமே பேச மாட்டார். அதனாலதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உண்மையை சொல்லுங்க, என்னுடைய வாப்பா முக்கீரா தானே, அவருடைய பெயர் வலீத். ஆனால் அவருடைய வாப்பா பேர் பொதுவா அரபுகளை பொறுத்தளவு நம்ம அப்துல் ரஹீம், முகமது ஜின்னா இப்படி நம்மளுடைய பேரை சொல்லுவோம். ஆனா அரபு நாட்டுல போயிட்டீங்கன்னா அவங்களுடைய வாப்பாவோட சேர்த்துதான் இணைச்சுதான் சொல்லுவாங்க. அவங்க வாப்பாவோட இணைச்சுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்துல் ரஹீம் இப்னு சலீம், சலீமுடைய மகன் அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் வலீத் இப்னு முகீரா, இவன் போய் சொன்ன உடனே வலீத் அவருடைய பேரு, பாப்பா பேரு முகீரா. இப்ப வாப்பா முகீரா தானே கேட்கும் பொழுது அம்மா சொன்னாங்க, இல்லப்பா உங்க வாப்பா முகீரா இல்லை, நான் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவனை நான் வச்சிருந்தேன், அவனுக்கு பிறந்தவன் தானே. சொன்ன உடனே துடித்து போனான், நொந்து மூடா போனான். அப்படியே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த முக்கீரா கொடுங்கோலன், தன்னுடைய கடினமான உள்ளம் படைத்தவன், யாருக்குமே இரக்கத்தையே காட்டாதவன். இரக்கம் என்று சொன்னால் அவனுக்கு அகராதிலே அவனுக்கு கிடையவே கிடையாது. இரக்கம் என்ற வேறு அவனுடைய அகராதிலே கிடையாது. அப்படிப்பட்ட அகராதி பிடித்தவன் முக்கீரா தான் ஒரு விபச்சாரனுக்கு பிறந்தவன் தான் என்று சொன்ன உடனே நின்று போனான், துடிச்சு போனான். உடனே வீட்டை விட்டு அங்கிலிருந்து வெளியே வரல, வீட்டுக்குள்ளேயே இருந்தான். அல்லாஹ் அடுத்த ஒரு ஆயுதம் ஆயிட்டான். அவனுடைய மூக்குல சில அடையாளங்களை நாம் இடுவோம் என்று அல்லாஹ் சொன்னான். அவருடைய மூக்குல அடையாளம். இன்னைக்கு உதாரணமா நம்மளுடைய நடைமுறைக்கு சொல்லணும்னா நம்ம ஸ்கேன் வைக்க எடுக்கிறோம். ஸ்கேன் இன்னைக்கு ஸ்கேன் ஃபிங்கர் டிப்ஸ். ஏன்னா யாருடைய ரேகை போல யாருடைய ரேகை ஒத்து போகாது. ஆனால் இந்த ஸ்கேனிங் பவரை அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டான். நம்ம இன்னும் குர்ஆனுக்கு போகல, ஆனா திருக்குர்ஆன்ல உண்டு. அன்னைக்கு ஃபேஸ் பிடிக்கிறாங்களே, ஸ்கேன் செய்யுது. அது எப்படி தெரியுமா? முகத்தை வச்சு கிடையாது, மூக்க வச்சு. யாருக்கும் ஒரே போன்று மூக்கு இருக்கவே இருக்காது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறாங்க. இன்னைக்கு ஃபிங்கர் டிப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, ஃபேஸ அங்க ஸ்கேன் பண்ணல, மூக்க ஸ்கேன் பண்ணுது. இந்த எல்லா டெக்னாலஜியுமே குர்ஆன்ல உண்டு. இன்னும் இந்த சமூகம் குர்ஆனை தூக்குவதற்கு பயம் அல்லாஹ் சொன்னான். அதனாலதான் சொன்னா மூக்கு ஒரே மாதிரி ஆழத்தில் இருக்காது என்பதற்காக அவருடைய மூக்குல ஒரு கோடு போட நிச்சயம். அதே போன்று பத்ரியுடைய யுத்தகலத்தில் அவனுக்கு மூக்கிலே கோடு விழுந்தது. அந்த மூக்கினுடைய வீரியம் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, வெட்டி எந்த அளவுக்கு போச்சுன்னா ரொம்ப கொடூரமாய் போச்சு. முகமே செலுத்து போச்சு. இதை வெட்டப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியவே வராம உள்ளேயே இருந்தான். கடைசி காலத்தில் அவன் வீட்டுக்குள்ளே இருந்து செத்து போயிட்டான் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், பைத்தியக்காரன் என்று. அதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனையை பார்த்தீர்களா? அல்லாஹ்விலே களம் இறங்கினால் ஒரு துகள் கூட உலகத்திலே இருக்காது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பவர்ஃபுல் அவ்வளவு. ஏன்னா ஹஃபீதுன் அலைக்கும், அல்லாஹ் நான் பொறுப்பேற்றுகிறேன், ஹஃபீஸ் நான் பொறுப்பேற்றுகிறேன் என்று சொன்னவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பேற்றிருக்கிறான். அந்த பொறுப்பாளர் எப்படிப்பட்டவனாக யோசிக்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்கள், இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு வீதியில் நின்று போராட்டம் செய்து எவ்வளவு ஒரு அயோக்கிய கல்வன் கல்லென்ற காரணம் ஒரே ஒரு நிமிடம் யோசித்து பார்க்காமல் போய்விட்டார்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, முத்தகீன்களுக்கு மாத்திரம் அவர்கள் தலைவர்கள் அல்ல. அவர்கள் உலகத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது வாழ்க்கை குர்ஆனிலே வார்த்தையை பார்த்தீங்கன்னா நயம்பட அல்லாஹ் பேசுவான். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொன்னார். ரஹ்மத்தல் லில் முஸ்லிமீன், ரஹ்மத்தல் லில் முஃமினீன், ரஹ்மத்தல் லில் முத்தகீன் என்று அல்லாஹ் வார்த்தை குறிக்கல.
ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்துக்கே அடிப்படை உடையவர். அது இந்து சகோதரராக இருந்தாலும், கிறிஸ்துவ சகோதரராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும் எல்லோருக்கும் அவர்கள் அடிப்படை என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். எல்லோருக்கும் அவர்கள் அடிப்படை, எல்லோருக்கும் அவர்கள் தலைவர். அப்படிப்பட்ட உன்னுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு எப்படி உன்னுடைய மனம்? அல்லாஹ் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டான். இன்னைக்கு வீதியில் இறங்கி போராடிய முஸ்லிம் சமூகத்தினர்கள், இந்துத்துவ சகோதரர்கள் எல்லோரும் இன்றைக்கு நடுத்தருவில் நின்று போராட்டம் செய்தார்கள். அதனுடைய பலன் இன்னைக்கு குண்டா சட்டத்தில் உள்ள அதுவும் யாருடைய பரிந்துரை தெரியுமா? அருளரசு என்ற காவல்துறை நண்பருடைய உதவியா, ராசாமணி என்ற கலெக்டருடைய பெயரா குண்டா சட்டத்தில் உள்ள போடப்பட்டாங்க. இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 4 மதுஹபை சார்ந்த இமாம் ஹனபி, ஷாஃபி, மாலிக், ஹம்பலி இவர்கள் ஒட்டுமொத்த இமாம்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மன் சப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த கயவன் நாயகத்தை மீது விமர்சிக்கிறானோ, விமர்சனம் செய்கிறானோ, எந்த கயவன் நாயகத்தின் மீது இகழ்கிறானோ, எந்த கயவன் நாயகத்தை திட்டுகிறானோ, எந்த கயவன் நாயகத்தை தப்பாக விமர்சித்து வீடியோக்களை எடுக்கிறானோ, அந்த கயவனை அவனை செதுக்கி விட வேண்டும் என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். எந்த அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ஒட்டுமொத்த நபர்களும் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இந்த இஸ்லாத்தை கொடுத்தவன் அவன், இந்த முஹம்மதை கொடுத்தவன் அவன், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுத்தவன் அவன். அவரிடத்திலே கேட்க வேண்டும். இதோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது. அந்த சட்டத்தில் உள்ள போட்டுட்டாங்க, நம்ம அப்படியே சும்மா இருந்துடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நாம் முஸ்லீம் இஸ்லாமிய சமூகம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? எப்பயாவது சான்ஸ் கிடைச்சுன்னா ஒரு விழாக்களை ஏற்படுத்தி பேச்சாளரை கூட்டு வர்றதல்ல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இரு சகோதரர்களை, பிரமுகர்களை வந்து மேடையில உட்கார வைக்க, நாயகத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் காதில கேட்கணும். கேட்டாங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அவர் முஹம்மது நபியை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, நம்மளும் அவங்களை நேசிப்போம். அவங்களுடைய குணநலங்களை அவர்களுக்கு தெரிந்து கொள்வார்கள். நம்ம போறதுக்கு முன்னாடி அவங்க வெளியே நிற்பாங்க. வாங்கப்பா, என்ன பாய், நம்ம முஹம்மதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம், நீங்க என்ன உள்ள இருக்கிறீங்க, வெளியே வாங்க போலாம் அவர்கள் சொல்லுவார்கள். என்றால் இதுதான் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். செயல்பட மாட்டோம். இங்க வந்துச்சுன்னா என்னென்ன அண்ணனுக்கு என்ன அப்டேட் நியூஸோ அதை உடனே அப்டேட் பண்றோம். அது ஒரு 2-3 நாளைக்கு குறைஞ்சு போயிடும், அப்படியே ஓரம் கட்டி அடுத்து என்ன அப்டேட் இருக்கக்கூடாது. மார்க்கம் சொல்ல. அதனால் எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். விழிப்போடு இருக்க வேண்டும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்கிறார். விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். நம் சமூகத்தை சார்ந்த எல்லா நபர்களுக்கும் நாம் முன்னிருந்து நாம் காக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.